அடுத்தது ஒரு விஷயம், அந்த குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க. தந்தைக்கு வந்து நெறைய கஷ்டம் வரும். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நோய் ஒண்ணு இருக்குது. என்னதான் பண்ணாலும், என்னதான் டாக்டர்ட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. எனக்குமே வந்து இந்த குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குது அப்படின்றாங்க. இதனால வந்து சூரியன் எந்த இடத்துல இருந்தா இந்த மாரி பாதிப்புகள் வரும்? சார் 5வது இடம்ன்றது வந்து குழந்தைங்கள பத்தி நம்ம பேச போறது. ஓகே. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் 5வது இடம். ம். முக்கியமா வந்து குழந்தைங்கள தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாவத்துல வந்து உங்களுக்கு சூரியனோட சனி இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை. அதாவது கோல்டு அடிக்கடி வர்றது, இல்ல அவங்க அடிக்கடி கீழ விழுறது. அவங்களுக்கு எதனா ஒண்ணு குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம ஆகும். இதே அப்படியே பேரலலா வந்து அவங்க ஜாதகர் இருக்கார்ல, அவரோட தந்தை, ஜாதகரோட தந்தையும் பாதிக்கும். ஒரு சைடு குழந்தையும் பாதிக்கும், இன்னொரு சைடு வந்து தந்தையும் பாதிக்கும். ஓகே. தந்தைக்கு வந்து வயசாயிடுச்சிரும். ஸோ கோல்டு, அடிக்கடி வந்து ஃபீவர். இதே வந்து சூரியன், சந்திரன், சனி 5வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு கண்டிப்பா வந்து கோல்டு வரும். கோல்டு ஓகே. சம்மந்தம் ஏன்னா சந்திரன் சேர்ந்திருக்கு அந்த இடத்துல. ம். கோல்டு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். ஸோ இவங்க வந்து அந்த இப்ப வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி சம்மந்தப்பட்ட மழையில சொல்ல, இந்த மாரிலாம் வந்து இந்த மாரி குழந்தைங்களும் சரி, அவரோட பெற்றோரும் சரி, தந்தையும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். சூரியன் 5 இடத்துல கெட்டுன்னா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. அந்த தொல்லை எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கும்.